உங்களுடைய அரசு வைக்கக்கூடிய தாக்கல் செய்யக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? மது மீதான வரியானது 20% விற்பனை வரியானது 20% உயர்த்தப்படும். சிகரெட்டின் மீதான வரியானது 25% உயர்த்தப்படும். பால் பற்றாக்குறையினால் ஏற்படுகிற பால் விலை உயர்வை சமநிலையில் வைக்க நாங்கள் முயற்சி எடுப்போம். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப கடலிலே கலக்கக்கூடிய அந்த முகத்துவாரங்கள் 5 முகத்துவாரங்களிலும் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு 80% வீணடிக்கப்படுகின்ற அந்த நீரை தேக்கி நிரந்தர நீர்வழி சாலைகளை அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவையான குடிநீருக்கு தேவையான நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சியை எனது அரசு செய்ய இருக்கின்றது. விவசாயத்தை பொறுத்தவரையில் அது கூட்டுப்பண்ணை விவசாயமாக மாற்றப்பட்டு அந்த கூட்டுப்பண்ணை விவசாய கட்டமைப்புக்கு தேவையான முதல்கட்ட செலவுகள் அனைத்தையுமே எனது தலைமையிலான அரசு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும். வறட்சி மிகுந்த பகுதிகளிலே சொட்டு நீர் பாசனம் மற்றும் மிக பெரிய அளவிலே ஆடு மாடு பண்ணைகளை அமைத்து 1000-500 ஏக்கர் என்ற அளவிலே பண்ணைகளை நிர்மாணம் செய்து கூட்டுப்பண்ணை மூலமாக நிர்மாணம் செய்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருகுவதற்கு எனது அரசு திட்டமிட்டுள்ளது. ரைட் டு கிவ் அண்ட் கெட் ப்ரைஸ் டேக்ஸ் என்ற ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தி, ஏனென்று சொன்னால் வரி எவ்வளவு வாங்க வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கிறது. ஆனால் விற்பனை செய்யக்கூடிய பொருள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், பொருளுடைய விலை என்பதற்கு இதுவரை உலகத்திலே சட்டம் இல்லை. ஒரு நுகர்வோர் சரியான விலையை கொடுக்கக்கூடிய அது நீங்கள் சொல்கிற திட்டத்தோட பலன். சரிங்க, இதில் எப்படி வரி போடுவீங்க? எதன் மீது வரி போடுவீங்க? இல்லை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஆக்ட் தான். ஆக்ட் இல்லை நாட் டேக்ஸ். டேக்ஸ்ன்னு சொன்னனால அவங்க டேக்ஸ் நாட் டேக்ஸ், ஆக்ட். ரைட் டு கிவ் அண்ட் கெட் பிரைஸ் ஆக்ட். விலைவாசியை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான எந்த ஒரு பிரேக்கும் ஸ்டேரிங்கும் இன்றைக்கி அரசாங்கத்திட்ட இல்லாமல் இருக்குது. இந்த சட்டத்தை கொண்டு வர்றது மூலமாக அந்த பிரேக்கும் ஸ்டேரிங்கும் அரசு கைக்கு வந்துடுது. அப்படி வர்றதுனால விலை கட்டுக்குள்ளே இருக்கான். எந்த பொருளுக்கு மானியம் கொடுக்கணுமோ, எந்த பொருளுக்கு மானியத்தை எத்தனை % கொடுக்கணும், மானியம் இல்லாமல் எப்படி கொடுக்கணும், விலையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்குங்கிற அரசு திட்டமிடுறதுக்கு இந்த ஆக்ட் தான் மிக சிறப்பானதாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புங்கிறது, வேலையில்லா திண்டாட்டங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும். அதற்கு 13 புதிய பொதுத்துறை நிறுவனங்களை எனது தலைமையிலான அரசு தொடங்கி ஆண்டுக்கு 5 லட்சம் பேர் வீதம் இந்த 5 ஆண்டுகள்லையும் 25 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறது. அடுத்து சேது சமுத்திர திட்டம்ங்கிறது ஒரு 150 ஆண்டுகளாக கனவு திட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கடல் வழியில் செயல்படுத்த எல்லாருமே எத்தனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தேங்கி போய் இருக்கிறது. அதை தரைப்பகுதியிலேயே கால்வாய்கள் வெட்டி அந்த தூத்துக்குடியிலிருந்து தேவிப்பட்டினம் வரைக்கும் நாம் தரைப்பகுதியிலேயே அதை கால்வாய்கள் வெட்டினோம்னா நம்ம மத்திய அரசினுடைய பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு இவ்வளோ காலம் அவசியமே தேவையில்லை. அந்த ராமர் பாலங்கிற பிரச்சனைக்குள்ளேயும் அது போகாது. ஏன்னா இது தரைப்பகுதியில் வாய்க்கால் வெட்டி கொண்டு வர்றதுனால அது நேராக சென்னை துறைமுகத்தில் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாநில அரசு செய்ய முடியுமா? மாநில அரசு தாராளமாக தரைப்பகுதியில் செய்கிறதுக்கு என்ன, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் செய்கிறதுக்கு என்ன, இதற்கான திட்டம் இல்லை. சேது சமுத்திர திட்டம் வகுப்பு இல்லை. ஒரு
சேது சமுத்திர திட்டம் வரையறுக்கப்பட்டது அந்த சர்ச்சைக்குரிய நிலமாய் சொல்லப்படுற அந்த ராமர் பாலம் இருக்கிற இடத்துல திட்டம் வகுக்கப்பட்டது. உடனடியாக அந்த சேது சமுத்திர திட்டம் மாற்றப்படும்னு சொன்னா அது புது திட்டமாக தான் அமல்படுத்த முடியுமே தவிர சேது சமுத்திர திட்டமாக அமல்படுத்த முடியாது. அது அப்படி கிடையாது. அந்த பகுதி வந்து சேது மன்னர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி. அது சேது சமுத்திர திட்டம் தான். உங்களுக்கு பெயரில் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் சேது தேவிப்பட்டின கால்வாயின்னு கூட வச்சுக்கோங்க. இதற்காக நீங்க எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணுவீங்க? அதுக்காக எனது அரசு 20,000 கோடி ரூபாயை ஒதுக்குவது என்றும் முதல் கட்டமாக 5,000 கோடி ரூபாயை ஒதுக்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். ஏற்கனவே போட்ட சேது சமுத்திர திட்டங்களின் செலவு அதற்கான விளைவுகள் என்ன? அதற்கான செலவு 1,800 கோடி. நீங்கள் அதிலேயே திட்டத்தை செயல்படுத்தலாம் இருந்தால் அங்கேயே தேங்கி இன்னும் 150 ஆண்டுகளுக்கு இருப்பீங்களே தவிர, ஆனால் அதிலிருந்து ஒரு புள்ளி கூட நீங்கள் மாறப்போ போகிறதில்ல. எதுக்குமே வந்து மாற்று சிந்தனை மாற்று யோசனைக்கு போகாமல் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, லோக்பால் வந்துட்டா அந்த இது ஊழலெல்லாம் ஒழிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த லோக்பால் மட்டும் நிச்சயமாக ஊழலை ஒழிக்காது. அதற்கு துணையாக ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தேவைப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ரைட் டு லோக்கல் ஸ்டாண்டி ஆக்ட்னு பேர். ரைட் டு லோக்கல் ஸ்டாண்டி ஆக்ட். நீங்கள் பொதுநல வழக்கு போட்டால் கூட லோக்கல் ஸ்டாண்டி இருக்கா, ஹூ ஆர் யூங்கிறது தான் ஜட்ஜினுடைய முதல் கேள்வியாக இருக்குது. ஆக ரைட் டு லோக்கல் ஸ்டாண்டி ஆக்டில் அரசினுடைய ஒரு திட்டத்தின் அரசினுடைய 1% நிதி அங்கு செலவழிக்கப்பட்டாலும் அந்த லோக்கல் ஸ்டாண்டி ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அப்போ அவருக்கு வந்து அந்த வழக்கு தொடுக்கக்கூடிய அந்த உரிமை அவருக்கு வந்து வந்துடும். அப்போ அந்த ஊழலை கண்காணிக்கக்கூடிய உரிமை வந்துடும். அதை மக்கள் இயக்கமாக மாற்றணும். ஒரு பெட்டிஷன் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் சரியான நிரூபணங்களோட கலெக்டருக்கு எழுதி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஊக்கத்தொகையாக அது 10 கோடி ரூபாய் திட்டமாக இருந்தால் 500 ரூபாய், 100 கோடி திட்டமாக இருந்தால் 1000 ரூபாய், 5000 கோடி திட்டமாக இருந்தால் அவருக்கு 50,000 ரூபாய் என்று அந்த ஊக்கத்தொகை வழங்கி மக்களை ஊழலுக்கு எதிரான அந்த புரட்சியில் ஈடுபடுத்துவதன் மூலமாக மட்டுமே ஊழலை இந்த நாட்டிலிருந்து அறவே ஒழிக்க முடியும். இதையும் சேர்த்து செய்கிற போது தான் அந்த பணம் யார் கைக்கு போகும்? அந்த பணம் யார் அந்த பணியில் ஈடுபட்டார்களோ அந்த நபரை ஊக்கப்படுத்துவதற்காக ஊழலை கண்காணிப்பதற்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு அதையும் சேர்த்து தான் அப்படிப்பட்டவர்களுடைய பெயர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதே அதிகாரிகளால் இல்லை, ஆமாம், செஞ்சுதான். இந்த நாட்டில் அதே மக்களையும் அதே ஆட்சியாளர்களையும் வைத்து கொண்டு தான் இந்த திருத்தத்தை கொண்டு வர முடியும். எந்த மேடு பள்ளம் முள்ளு கல் இருக்குதோ அதில் நடந்து போய் தான் சாதிக்க முடியுமே தவிர அப்படி இல்லாத ஒரு இடத்த தேடி போகிறோம்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு அவர் புத்தி சுவாதீனமாக இருக்கிறாருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாட்டைத்தான் இப்படி மாற்ற வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டுமே தவிர வந்து இப்படி இல்லாமல் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்குன்னா அங்கே நம்ம சீர்திருத்தத்துக்கே வேலை இல்லையே. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்க திட்டங்களை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதே மிக கடினமாக இருக்கும்போது இந்த திட்டத்தை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இவர் நடைமுறைப்படுத்துவார் என்பதை நான் அதுதான். அதனால தான் ஒரு மக்கள் இயக்கமாக மாத்திரங்கிறான். ஒரு அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு சிக்கலாக இருக்குதுன்னு சொன்னதுன்னா அந்த அரசு ஒரு கையால் ஆகாத அரசு என்று சொல்கிறேன். அடுத்த திட்டம் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மத்தியில் மும்மொழி கொள்கைங்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைங்கிறாங்க. எனது தலைமையிலான அரசு ஒரே மொழி கொள்கை, அது தாய்மொழி கொள்கை, அது தமிழ் வழி கொள்கையை மட்டுமே அமுல்படுத்தும் என்பதை நான் இந்த சட்டப்பேரவையிலே நான் தெரிவிப்பதிலே, நான் அந்த சட்டத்தை இயற்றுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன் வழியாக தமிழ்நாட்டில் வந்து உங்கள் ஆட்சி வந்துச்சுன்னா யாரும் ஆங்கிலமோ அல்லது வேறு எந்த மொழியுமோ படிக்கக்கூடாது. இது இப்படித்தான் வந்து அது அரசியல்வாதிகளுடைய பழக்கமே அதான். தன்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் என்ன மொழி வேணாலும் படிக்கலாம், ஆனால் தமிழை வந்து அதை வேற மொழியை படித்தா அவனோட பகுத்தறிவே போயிடும் தான் படிக்க விட மாட்டாங்க. நீங்கள் அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் படிக்க வேண்டாமா, ஹிந்தி படிக்க வேண்டாம், மற்ற மொழிகள் படிக்க வேண்டாமா கேட்கல. என்னுடைய கேள்வியை வந்து தயவு செய்து அதனுடைய ட்ரூ சென்ஸில் அதனுடைய உண்மையான அர்த்தத்தில் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த கல்வி எப்படி இருக்கும், வேற எந்த மொழியும் சொல்லித்தரப்பட மாட்டாதான்னு கேட்குறேன்.
எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் ஒரு கார் வழங்கப்படும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தனிப்பயிற்சி வச்சு அவங்க பிள்ளைங்களுக்கு ஆங்கிலம் படிக்க வச்சு அவங்க ஐஏஎஸ் தேர்வுக்கு அனுப்பணும். ஆனா நீங்க வந்து அரசாங்கத்துல கொடுக்க மாட்டீங்க. ஐஏஎஸ் தேர்வு தமிழ்ல எழுதக்கூடாதுன்னு இருக்குதுங்களா?